நிறுத்துப்பா. வாங்க வாங்க சங்கர், சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பில் அனுப்பிச்சுடுறீங்களா? வீடு தேடி வரும். சரி. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ மாடர்னாவே இருக்க மாட்டேங்கிற. ஹாய் மல்லுவேட்டி. ரெட் பிரேக், ரெட் பிரேக். குட் மார்னிங். மண்ணுவேட்டி வாயா. என்ன இது கையில? காபி. இது எதுக்கு நீ எடுத்து வர? செர்வெண்ட் எல்லாம் செத்து போயிட்டானா? 20 வருஷம் வாயே பேசாத ஒரு சர்வெண்ட் இருந்தா அவளை தான் அடிச்சு துரத்தி விட்டுமே. யார சொல்ற? வைஃபு உன் மாமியா. கரெக்டா தான் சொல்றேன். நல்ல ஆளியா நீ. காலையில எந்திரிச்சு இன்னும் பல்லு விளக்கல. அது மட்டும் இல்ல, பாத்ரூம் போய் குளிக்க கூட இல்ல. பைப்பை திறந்தா காத்து வருது, சுவிட்ச போட்டா லைட் எரிய மாட்டேங்குது, ஃப்ரிட்ஜ் ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது, ஏசி ரிப்பேரா இருக்குது, ஏர் கூலர் வந்து எலி வருது. வாட் இஸ் த மேட்டர்? கரண்ட் இல்ல. ஏன் கரண்ட் இல்ல? 3 பேசும் போயிருச்சு. 3 பேசும் போயிடுச்சு. எந்த பேச வச்சியான்னு சொல்ற? வெக்கமா இல்ல உனக்கு? ஒரு மாப்பிள்ளை எப்படி பேசுறது தெரியல. இப்ப நான் எப்படி குளிப்பேன்? மாப்பிள, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சு அட்ஜஸ்ட் பண்ணீங்க. ஆமாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாங்க. எது ஸ்விம்மிங் பூல்? அதுவா? சாக்கடை கொண்டாந்து ஒப்பி வச்சிருக்கான். கூவாத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கான். இன்றைக்கு காலையில போய் பாக்குறேன், 2 தவளை அதோட பாப்புலேஷன் கூட்டிட்டு இருக்காங்க வச்சு. அப்படியா? ஐயோ, அத நான் பார்க்காம விட்டனே. இதுல எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டு. ஆனா மாப்பிள்ளை குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுவான்னு யோசிக்காத. இல்ல மாப்பிள, அப்போலோ வாட்டருக்கு போன் பண்ண 4 ஹவர்ஸ் ஆகுறானே. 4 hours அவ்வளவெல்லாம் இந்த பாடி தாங்காது. அப்ப இந்த வாட்டர் குளிங்க. இந்த வாட்டர்ல குளிச்சா 1 செகண்ட் தாங்க மாட்டேன். நேரா கூட்டி அப்போலோ ஹாஸ்பிடல் ஐசியூல வச்சிட வேண்டியதான். போன் பண்ண ஆம்புலன்ஸ் வரும். என்ன மாமா, வீட்டுல 2 பொண்ணுங்க இருக்குங்க, ஆளுக்கு ஒரு குடத்தை கொடுத்து போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்ல வேண்டியதானே? ஹாய் கவர்மெண்ட் சர்வெண்ட், வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். அவன் என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா? அவனையும் அவன் ஒய்ஃபையும் வேணா தெருவா பக்கத்துல எடுத்து போய் தண்ணி பிடிக்க சொல்லு. இவன் எதுக்காக என் ஒய்ஃபை கூப்பிடுறான்? இத பார், அவ யார் தெரியுமா? மல்டி மில்லியன் சந்தோஷோட ஒரே ஒய்ஃப். போன் பண்ணேக்கா குரல் பத்தி அதெல்லாம் வேணாம், பேச்சோட இருக்கணும். மாப்பிள புடி புடி. திடீர்னு அடிக்க வந்தா என்ன அர்த்தம்? தண்ணிக்காக நீங்க நடுவு சண்டை போட வேணாம். நானே குடத்தை எடுத்து போய் தண்ணி பிடிச்சு வந்துடுறேன். குட் ஐடியா. சைக்கிள் கேப்ல என்ன சர்வர் ஆகிட்டியே? ஐயோ, என்ன கால உடைச்சிட்டீல? பிரெஞ்ச் ஆயில் எங்கப்பா? கேட்டா கோ இன்சைட். ஓ, அந்த வெண்குஷ்டக்கார உங்க அப்பா தண்ணி எடுக்க அனுப்புறாண்டி. பாவமா இருக்குடி. நம்ம வேணா போய் 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வரலாமா? என்ன பேசுறீங்க? அந்த ஆள் தான் அடிக்கடி கவர்மெண்ட் சவன் உங்களை கேவலமா பேசிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் நான் மல்டி மில்லியனர் ஜிங்கு குதிக்கிறா. இப்ப நீங்க தண்ணி எடுக்க போனா இன்னும் உங்களை கேவலமா பேச மாட்டா. நீங்க பேசாம வாங்க. இன்னொரு கூட முடியா? சும்மா இல்ல, அதெல்லாம் முடியாதுமா. ஆளுக்கு ஒரு குடம் தான். நம்மளே லைன்ல நிக்க சொல்லுவாங்களோ? சேச்சே, நாம இந்த ஏரியா விஐபி இல்லையா? குடத்தை கொடுத்தோம்னா புடிச்சே கொடுத்துருவாங்க. டோட்டல் மெட்ராஸ் லாரி கடையில் நிக்குது. தல்ல 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 பணம் கொடுக்கறதெல்லாம் முக்காரத்துல போட்டுக்கிட்டு 3 குடத்தை எடுத்துட்டு ஆட்டிட்டு வந்துட்டேன். என்ன போய் லைன்ல சொல்றியா? நான் யார் தெரியுமா? ஆமா பாரு, நாங்க பார்க்காத பாருங்க. சிஸ்டர் கொஞ்சம் தள்ளிங்க. யோ, நாங்க லைன்ல இருக்கோம். நீ பெரிய இவன் மாதிரி நல்லா வாங்க அந்த பக்கம். ஐயா, சொந்த வீடுல அவங்களுக்கு எல்லாம் தனி லைன் போடுங்கப்பா. தூங்கிட்டு இருக்காம நகையா? போ 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 போ. இருப்பா. அरे இருப்பா. தண்ணி காலியாச்சே, போயா. இது தண்ணி இல்லையா? போலாம். ரைட் ரைட். அட போலாம், வண்டி எடு. மாப்பிள்ளைங்க லூஸ் தரமா கத்துவானுங்களே. சிஸ்டர் 1500 கேட்டா கூட கொடுத்துறேன். மாப்பிள்ளைங்க பாத்ரூம் இருக்கானுங்க. ஒரு கூட தண்ணியாவது கொண்டு போனதா வெளியிலே வர முடியும். அந்த ஆளு அங்கே இருக்க சொல்லு. அம்மா, அட போடியா. எவ்வளவு வேணா தரமா? பணத்தை காட்டுறியா? மூஞ்சே பாரு, மூஞ்சே நல்லா. லட்சுமி, மாமா தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு போய் கொடுங்களேன். நீங்க சும்மா இருங்க. யாரை பார்த்து பர்தாவ பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு தானே முதல்ல தண்ணிக்காக ரோட்டுக்கு வந்திருக்காரு. இனிமே சாப்பாட்டுக்கு மத்த எல்லா விஷயத்துக்கும் வந்துருவாரு. பட வேண்டியது நிறைய இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க பர்தாவப்படாதீங்க. வாங்க. தண்ணி திருட வேண்டியது விடியா. இதான் நீ பாருல இருந்த லட்சணமா? தண்ணிய திருடுற. மூஞ்சிய பாரு, மூஞ்சிய வந்துட்டாங்க. மாமா, என்ன மாமா தண்ணி? டேய், நீ என் வீட்டுல பிச்சை எடுத்து வளர்ந்தவன், நீ எனக்கு பிச்சை கொடுக்குறியா? போடா போடா. தண்ணி எல்லாம் போனா கிளம்தான் வராம்பாரு உங்க அப்பா அண்ணா காவடி மாதிரி. பல்லு கூட விளக்காம கிளம்பிட்டா. பவுடர் பண்ணா. மாமா, மாப்பிள மாப்பிள
தண்ணி இல்லாம பாத்ரூம் உட்காந்துருந்தீங்க அப்புறம் எப்படி வெளியில அப்படியே வா ஐயா இந்த மேட்டர்லாம் உன்கிட்ட கேட்டனா ஒன்லி வாட்டர் தானே கேட்டேன். பழனிக்கு காவடி தூக்குற மாதிரி காலி கொடுத்து அரைஞ்சிட்டு இருக்கிறேன். எங்க போச்சு வாட்டர்? இல்ல மாப்ள கார்பரேஷன்கார தண்ணி தீர்ந்துருச்சுடா. பின்னாடி ஒரு அடி பைப் இருக்கு, அதுல வாசல் போயிருச்சு. ஒரு வாசல் வாங்கி மாட்டி அடி அடி நடிச்சு கொண்டு வந்துடுறேன். அடி பம்பு வாட்டர் கிரீஸ் முனிசிபாலிட்டி வாட்டர்ல குளிக்கிற பாடியா இது? என் பெர்சனாலிட்டி என்ன ஆகுது? இத பார், இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நீ உடனே வீட்டுக்கு போய் கரண்ட் சர்வெண்ட் ஸ்விமிங் பூல் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வை. நான் போய் அடையார் பார்க்ல ஸ்டே பண்ண போறேன். ஐயோ மாப்ள இவ்வளவு பெரிய வீட்டை வச்சுட்டு பார்க்ல படுத்தீங்கன்னா அங்க நாய் இருக்கும், துரத்தி கடிக்கும் மாப்ள. அவர் தொப்புல சுத்தி பாருங்க. ஐயோ மூளையே இல்லாம மேல் மாடியை வேக்கண்டா வச்சிருக்கான் உங்க அப்ப. வீட்டுல டார்ச்சர் கொடுக்குறான், தெருவுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்குறான். அடையார் பார்க்ன்றது பார்க் இல்ல மேன், அடையார் பார்க்ன்றது ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல். அங்க நான் போய் ஸ்டே பண்ண போறேன். நம்ம ஸ்டேட்டஸ் கரெக்டா இருக்கு மாப்ள. வண்டிக்குள்ள ஏறு மாப்ள கம் ஆன் மாப்ள. மத்தியம் லஞ்சுக்கு என்ன மாப்ள பண்ணுவோம்? இந்த வலது கண்ணை புடிச்சு வை, வந்து சாப்பிடுறேன். டிரைவர் வண்டி எடு. ஐயோ பிரேக் அடிக்கும். யாரா அவன்? குட்டாள். ஓ மாப்ள என்ன மாமா? அதுல மாப்ள பைப்புக்கு பக்கத்துல போன தண்ணி தீர்ந்துச்சுடா. அது சரி, மூஞ்சில உருப்படியா இருந்ததே கண்ணு ஒண்ணுதான், அது என்னாச்சு? குத்திட்டாரா மாப்பிளையாச்சே? சொல்லு. அப்பா நாங்களும் அதே ஹோட்டல்ல போய் தங்க போறோம். அவங்களுக்கு போன் பண்ற மாதிரி எங்களுக்கும் போன் பண்ணுங்க, அவங்க வரும்போது நாங்களும் வரோம். ஐயோ உங்க அப்பனுக்கு அறிவே கிடையாது. போகடா. ஏய் இந்தா அம்மா சாப்பாடு போடுற, எல்லாம் நல்லா சாப்பிடுங்கடி, அப்பதான் சீக்கிரம் பெருசாக முடியும். அருமையான மணல், அழகான கடல், ஆரோக்கியமான கால். இந்த மாதிரி நேரத்துல மட்டும் என் ஜெனிபர் என் கூட இருந்தான்னா, ஐயோ நேரம் போறதே தெரியாதே. அன்பே நீ எங்க இருக்க? என்ன ஜெனிபர் மாதிரி இருக்கு? அடியே சரோஜா, ஜெனிபரே தான். பிச்சைக்காரி மாதிரி கன்றாவியா இருக்கா? அம்மா போடுற, வாரி வாரி சாப்பிடுங்க. கொஞ்சம் செல்லம் பண்ணியா கொஞ்சம் சுத்தி பண்ணியா தெரியுது. பாரின்காரி மாதிரி நம்மகிட்ட வந்தா கெட்டு போய் வேற யாருல இருக்கு. ஐயோ என் செல்லம், என் தங்கம், என் ராஜாதி, உங்க குடிக்கிறியாடி தங்கம்? இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. பரவாயில்லையே, ஏன் மறைக்கிற? நீ ஃபாரின் பண்ண தானே கல்யாணம் பண்ண போற? ஆமா. அப்ப வெளிநாடு தானே மறுமணம் போற? அடிக்கடி மாமனார் வீட்டுக்கு போக வரணும்ல, குடிக்கிறதுல கேவலம் பண்ணிக்க மாட்டா. அதான் எனக்கு வேணாம். மாமனார் வீட்டு பாத்தியா? பார்த்தேன். இப்படி வீடு நல்ல பெருசா இருக்கு. வீடா? யமுனா நதிக்கிற ஓரத்துல இருக்க தாஜ்மஹால் மாதிரி இருக்கு. எங்க அப்பா அப்பா ஒரு 10-15 கார் நிறுத்தலாம் சொல்லு. கார் அதுக்கு லாரியா நிப்பாட்டலாம். லாரி இருக்கிற ஏத்துறதுக்கு இறக்குறதுக்கு தான். என்ன ஏத்துறாங்க, என்ன இறக்குறாங்க? அதான் பண்ணியா பண்ணி இறக்குறாங்க. அப்பா நம்ம ஏமாந்துட்டோப்பா, மோசம் போயிட்டோம். அவ பண்ணி மேய்க்கிறப்பா. குட்டி குட்டி பண்ணிய வாங்கி கூபத்துல விட்டு வளர்த்து பெருசானவன்னு இடம் போட்டு விக்கிறாங்க. ஐயோ, ஆனா அன்னைக்கு அவ கவுன் போட்டு வந்தாலும் பேசும்போது புளோர நோண்டின்னு கேவலமா ஒரு லாங்குவேஜ் சொன்னாலே அப்பவே நினைச்சேன்டா. அப்பவே கை கிளம்ப பிடிக்க வேண்டியதானே நீங்க? கூட சுத்துற கூறு கிட்ட போய் உனக்கு தெரியாத நாயப்பரா கண்டுபிடிக்க முடியும். சரி விடுற. ஆமா, உங்களுக்கு உள்ள ஒண்ணு கசமசாலா ஆகல? அதுக்கு முயற்சி பண்ணதான் பார்த்தேன். வாட ரொம்ப ஓவரா இருந்தா வந்துட்டேன். ஒன்னும் ஆகல. சரி விடுற, மறந்துல. சரி இனிமே நான் குடிக்கலப்பா. ஏன்டா மறக்கிறேன். அடா, நான் உனக்கு வெள்ளக்காரி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. எப்படி இருந்தாலும் நீ வெளிநாடு தானே மறுமணம் போற. ஆமா. அடிக்கடி மாமனார் வீட்டுக்கு போக வருவீல. அப்ப குடித்துல உனக்கு கேவலம் பண்ணிக்க மாட்டானா? எப்படி பிள்ளை வளர்த்துற மாதிரி என்னையில கேவலம் பண்ணிப்பா. அதான் சொன்னப்பா. அப்படி அப்படியே நாத்தம் முடிச்சவா இருந்தாலும் ஆளு அழகா தானே இருக்கா. அவளை போய் மறக்க சொல்றான் இந்த கிழமை. மங்களக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன இந்த மாசம் கரண்ட் பில்லு டெலிபோன் பில்லு இன்னும் வரல? குடுத்துறேன். சீக்கிரம் வேணா கொடுங்க, கேட்டு பாராட்ட போகுது. நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துறேன். என்னத்த இதெல்லாம்? நான் தான் சம்பாதிக்கிறேன்ல, நீங்க எதுக்கு கழுத்துல இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சுட்டு இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தேவையாத்த உங்களுக்கு? அப்பா, ஒத்த சம்பாத்தியத்துல குடும்பம் நடத்த முடியுமா? நான் வீட்டுல சும்மா உட்காந்துட்டு என்ன பண்றது? ஏன் நான் இந்த வேலையில செய்யக்கூடாதா? தப்பா? நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போதில்லை. ஆனா லட்சுமி, இன்னையில இருந்து நீ இது மாதிரி வேலை செய்யறதெல்லாம் விட்டுறணும். ஏன்னு கேக்குறியா? நாளையில இருந்து நீ காலேஜுக்கு போற, மறுபடியும் படிக்க ஆரம்பிக்க போற. அவ படிச்சு இனிமே என்னப்பா பண்ண போறா? என்ன பண்ண போறாளா? அத்த,
நான் படிக்காதவன் படிப்பினுடைய அருமை என்னன்னு எனக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லாம லட்சுமி வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு அவங்க அப்பா விட்டுட்டு என்ன நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்க அதனுடைய படிப்பு பாதியில விட்டு போனதுக்கு நான் தான் காரணமோன்னு என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குத்த. அதனாலதான் முடிவெடுத்தேன் லட்சுமியை மறுபடியும் படிக்க வைக்கணும்னு. ஆமாத்த, அது படிச்சு பெரிய பெரிய பட்டமெல்லாம் வாங்கி அந்த பட்டாதாரி டிரெஸோட என் கண்ணு முன்னால வந்து நிக்கணும். அந்த சந்தோஷம் போதும் எனக்கு. என் பொண்டாட்டி படிச்சவன எனக்கு தானே பெருமை. நான் ஊரெல்லாம் போய் சொல்ல மாட்டேன் என் பொண்டாட்டி படிச்சவன்னு. என்ன சொல்றீங்க நீங்க?